இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இவர வந்து பர்சனலா சொல்லணும்னா ஒரு மாரி ஜாலியான ஒரு டைப் நான் பார்த்த வரைக்கும். அப்படியே ஒரு ஒரு ஆன் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழோட பிரசன்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். தமிழ் பேசுறது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ச்சே! என்னடா அது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையன் மாரி இருக்கான். இவன்கிட்ட இவ்ளோ ஒரு பெரிய டேலண்ட் அப்டின்ட்டு. ஸோ வந்து இதுக்கு மேல வந்து நான் அவர பத்தி சொன்னேன் அப்டின்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நானே என் வாயில சொன்ன மாரி ஆயிடும். ஸோ அதனால நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் முத்து. வணக்கம், வணக்கம், வணக்கம். முத்து ஸ்மார்ட் ஆயிட்டே போற முத்து. இந்த மாரி யாராவது சொல்லும்போது கொஞ்சம் மனசுக்கு நீங்க பயங்கர ஸ்வீட் ஆயிட்டே போறீங்க. நம்ப மாட்றீங்க. 4 உங்கள சுத்திக்கிட்டே இருக்கு. அவ்ளோ ஸ்வீட்டா இருக்கீங்க. இப்படிலாம் பேச தெரியுமா உனக்கு? நெஜமாவே சுத்துதா? ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வாங்க பேசலாம். YouTubeல இருந்து பிக் பாஸ் ஸ்டேஜ் வர. ஸோ வந்து எது வந்து ரொம்ப டஃப்? டஃப் வந்து எப்போதும் நல்ல பையனாவே இருக்கிறது. ஆமா. நெஜமாவே இது ரொம்ப டஃப். ஏன்னா, துணிவு படத்துல அ ஒரு முக்கியமான ஒரு பத்திரிக்கையாளர் வேஷம் போட்டு மோகன் சுந்தர் சார் நடிச்சிருப்பார். பாலசரவணன் சார் வந்து அசிஸ்டன்ட் ஜர்னலிஸ்ட். அப்ப "ஏன் சார் மனுஷங்க இவ்வளோ சுயநலமா இருக்காங்க?" அப்படின்னு கேள்வி கேட்பாரு பாலா அண்ணன். அப்ப அவர் சொல்லுவாரு, "சுயநலமா இருக்கறனால தான் நான் மனுஷனாவே ஆனான்" அப்படிம்பாரு. அப்ப எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே இம்பர்ஃபெக்ஷன்ஸ் நெறைய இருக்கு. ஆனா, எங்கோ ஒரு இடத்துல வந்து, "ஏய் இவன் நல்லவன்பான்னு" ஒரு முத்திரைய குத்திட்டு, எப்போதுமே நம்ம நம்ம பிழையே செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. நானும் சாதாரண ஆள் தானுங்க. எல்லாரும் பிழை பண்ணலாங்க. நான் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படி நான் முயற்சி பண்றேன். நல்லவனா இருக்கிறதுக்காக, நல்லது செய்றதுக்காக, எப்போதும் சரியா இருக்காக முயற்சி பண்றேன். இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறுதுன்னா அந்த இடத்துல வந்து நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு மன்னிக்கவும் தயாரா இருங்கங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் எப்போதும் சிரமம். ஆனா நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். அவன் நம்மள அசர வைக்கிற மாரி ஒண்ணு பண்ணா பார்த்தீங்களா? நான் வந்து YouTube டஃப்பா? இல்ல வந்து பிக் பாஸ் வந்து டஃப்பா இருக்கான்னு கேட்டேன். அவன் நல்லவன் டஃப்பா? இல்ல கெட்டவன் டஃப்பா? அப்டின்ட்டு